ஒன்ன பற்றி கூட நம்ம புலவர்களுக்கு ஆராய்ச்சி இல்லை. தொல்காப்பியன்னு சொல்லுவோம். அவனுக்கு ஆய்ச்சி, அவன் இருந்தது, அவன் ஊரு, இப்படி நிறைய முட்டாள்தனம். தொல்காப்பியம்னா பழைய ஆதாரம், அவ்வளவு. வேற ஒன்றும் இல்லை. வேற விஷயம் சில பேர் அதுக்கு ஊடி கால எல்லாம் வச்சுக்கிறோம். இந்து மதம்னு சொல்லணும். இந்து மதம்னா என்ன, ஆறு சொன்னா வெப்ப பிடிச்சி வருது, அதுக்கு என்ன ஆதாரம், அதுக்கு எவன் தலைவன், எவனா சொல்ல முடியுமா? இந்து மதம் தான் நம்ம ஆள். சட்டத்தில் இந்து தானே. இந்துன்னு சொல்றதுனாலதானே தேவையமான ஆகிறோம். அந்த இந்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்துங்கிற வார்த்தைக்கு கடிப்பேன் அர்த்தம். நம்முடைய நிலத்தின் பேரில் ஏற்பட்டது கருப்பு. அதனாலதான் பார்ப்போம், நாங்கள்லாம் இந்து வரலங்கிறோம். சங்கராச்சாரி நாங்கள்லாம் இந்து வரல, நாங்கள்லாம் ஆரியன், நீங்க தாண்டா இந்துங்கிறோம். இந்துங்கிற வார்த்தைக்கு கருப்புன்னு பேரு, இந்துன்னா கருப்பேன்னு பேரு. கருப்பு நாட்டுக்காரனுக்கு ஜாதினாலும் நிறம் தான். வர்ணாசிரம தர்மம் தான் சொல்றோம். வர்ணம்னா என்ன? கருப்பு வரணும், சிவப்பு வரணும், பச்சை வரணும். வர்ணம்னா நிறம். அந்த வர்ண தர்மத்தில் நாம கருப்பை, அது பேராக நமக்கு ஏற்பட்டது. அந்த கருப்பைங்கிறதுதான் வர்ணாசிரமங்கிறோம். இல்லைன்னு சொல்லட்டுமே, வேற என்ன கருத்து? ஜாதி எப்படி வர்ணமாகும்? ஜாதிங்கிறதுக்கு பிறப்புன்னு சொல்றோம், வர்ணம்ங்கிறதுக்கு நிறம்ங்கிறோம். வர்ணாசிரமம் அப்படிதான் நான் சொல்லுறேன். வர்ணம் கருத்து. இந்த மாதிரியான தத்துவங்கள்ல ஏற்பட்டது விளக்குறது இல்லை. அவன் சொன்ன அர்த்தத்தை வச்சுக்கிட்டு இவனுக்கு வியாபாரம் பண்றது. எத்தனையோ அக்கிரமங்கள் இந்த மாதிரி. இப்ப நாமும் அந்த தொல்லைகள் எல்லாம் போகல. அவன் எழுதியிருக்கிற ஆதாரப்படி, அதுக்கு அவன் கொடுத்திருக்கிற வியாக்கியானப்படி இது தப்பப்பா நீ சொல்றது. இந்துனாவே சூத்திரன்னுட்டு அதுக்கு அவன் கொடுத்திருக்கிற வியாக்கியானப்படி இது தப்பப்பா நீ சொல்றது. இந்துனாவே சூத்திரன்னுட்டு இந்துங்கிற பதத்துக்கு சூத்திரன்னு பேரு. அதுக்கு ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு, விதி விளக்கு, பாப்பான தவிர, பாப்பான தவிர இந்துன்னா சூத்திரன். இன்னும் சில பேர்த்து தள்ளுனா, எவ்வளவு தள்ளுனா, துருக்குன்னு தள்ளுனா. அவன் இந்து இல்லை, கிறிஸ்தவனை தள்ளுனா, பார்த்திய தள்ளுனா, யூதர் 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 யூதர்கள். இப்படி மதத்தினால தனியா தனி சாஸ்திரம், தனி ஆதாரம், தனி பழக்க வழக்கம், தனித்தலைமை, இப்படி எல்லாம் உள்ளதை வச்சுக்கிட்டு அவங்கள தவிர மற்றவங்க இந்துன்னுட்டான். அந்த இந்துன்னா செவ்விய மகன்னுட்டான். எப்படி நான் இந்து, அதுக்கு ஒரு பொருள் வேணுமே. அதெல்லாம் நீங்க பாருங்க, இதுல கூட ஐயா படிச்சு காட்டினாரு. இந்துன்னா கிறிஸ்துவன் மாமனு அவன் தவறு. பாக்கி எல்லாம்னா ஆறு. பௌத்தம் கூட இருந்துதான். அம்பேத்கர் இந்தியாதிங்கிறது தப்பிச்சுதான் நினைச்சிட்டு புத்தன் ஆனாரு. அவர் இன்னும் சூத்தன் தானே, சௌரியமானாரு. அதுக்கு என்ன சொல்ல முடியாது. அவங்க
சொல்லிக்கலாம் நாம ஜம்பத்துக்கே தவிர எந்த ஆதாரத்தை அடிப்படை வச்சாலும் அந்த ஆதாரத்தைப்படி நான் இந்துவர்கள் தான் நான் சொல்றேன். ஏண்டான்னா நான் கடவுளை நம்பல, சாஸ்திரத்தை நம்பல, பகுத்தறிவுக்காரன். என்னோட 10,000 கணக்கான பேர் 1,000 பேர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் விட்டானா இவங்கெல்லாம் இந்துதான். ஏன் முஸ்லீமும் கிறிஸ்தவன் பார்த்து தவிர மற்றவன்னா நாமெல்லாம் அதுதானே வர்ற பகுத்தறிவுக்காரனெல்லாம். எந்த விதத்திலையும் நாம விலக முடியாது. நம்ம நாட்டில் இருக்கிற எவனும் விலக முடியாது. ஒன்னா சாய்வாயிட வேண்டும், கிறிஸ்தவன் ஆயிடும், வேற மாற்று போச்சுன்னு டிக்ளேர் பண்ணிடும். எடுத்துக்காக இந்த மாதிரி நிலையில நாம இருக்க வேணும். என்ன அவசியம்? இதனால் நாம் அடைய லாபம் என்ன? அவமானத்தை தவிர ஆன்மீகத்தவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் எவன் அவமானத்தில் இருக்கிறோம், எவன் ஏழு ஜாதிகள் நிலைமை இருக்கிறோம். இங்குதானே இருக்கிறா ஏழு ஜாதி. இதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும்னு சொல்றோம். அதைத்தான் சிந்திக்க சொல்றோம். பிரமாதமா ஒண்ணும் சொல்லல. மகளாறு பொண்ணு மாற்றணும், அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேணும். அம்மா நீங்க இப்ப வச்சிருக்கிற அரசியல் சட்டத்துல எங்க கைதி இந்த மாதிரி என்ன நிலைமை, சட்ட புத்தகங்களையும் அந்த நிலைமை எப்படி இருக்கு, வேற சட்டம் பண்ணுது, வேற பழக்க வழக்கங்கள்லயும் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, நீ எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தேங்கிற இந்த மாதிரி இழிவு வச்சிருக்க. இதை மாற்றணும்னா என்ன? நீ கல்லடைக்கணுமா, மூட்டை வைக்கணுமா, பாரதி வைக்கணுமா? காந்தி சொன்னார், இந்திய அரசாங்கம் மத சம்பந்தம் மற்றது. மத சம்பந்தம் மற்றது. அப்ப எவனு சொல்ல மாட்டோம், ஜாதியா அப்படின்னு சாஸ்திரம் அது மதத்தை எடுத்துக்கிட்டாத்தானே இதெல்லாம் பண்ணுவோம். ஏன் அந்த மாதிரி போடக்கூடாது? முன்னே சொல்லி இருக்கிறான். காந்தி அந்த மாதிரி சொன்னதை ஏற்றுக்கிட்டீங்க. நீங்களும் அநேக சமயத்தில் செக்குலர்னு சொல்லிட்டு வர்றீங்க. செக்குலருக்கு வியாக்கியானம் சொல்லும் போது ஏமாத்துறீங்க. இப்ப நாங்க சொல்றது இந்திய அரசாங்கம் செக்குலர் மதம் மாற்றது. எந்த காரணத்தை முன்னிட்டும் மக்களுக்குள்ள பேதம் இல்லை, பிரிவின் வித்தியாசம் இல்லை, நடப்புல பேதம் இல்லை, உயிரிழந்த தாழ்வு இல்லை. எல்லா மக்களும் எல்லா தொழிலையும் நிபந்தனை இல்லாம, விதிவிலக்கு இல்லாம யாரும் சமம். ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொன்ன நீ இப்படி சில காரியங்கள் போட்டு நேரமா பண்ணிட்டு போக. எங்களுக்கு அரசியலை பற்றி கவலை இல்லை. நாங்க அரசியல ஒரு நாணயமாவும் நினைக்கிறது இல்லை. சும்மா பாவம் துளைக்க விடாத பசங்களுக்கு அரசியல் நாங்க நினைக்கிறோம். எவனால யோக்கியமா குறைக்க முடியலையோ அந்த பசங்களுக்கு பேரு அரசியல். நான் வாயில் மாத்தேன்னு சொல்லல. நான் தனி இருக்க போதே நான் அரசியல பிரவேசிக்கிறது இல்லை, நான் ஓட்டு கேட்கறது இல்லை, நான் நிற்கிறது இல்லைன்னு அது எவனும் மறுக்கல.